இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, how do they invest, what do they do ங்கிறது such an important thing. Forget the 20s, forget the 30s, 40s plays such a very crucial role. நீங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த ரிஸ்க்கு, இது செய்யாமல் இருந்தீங்கன்னா you are taking a very big risk in life. இந்த மாதிரி அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு உங்களுடைய க்ரோயிங் அசஸில் கொண்டு வாங்க. அது தவிர மாதாந்திர பேசிஸில் சிம்பிள் திங் தட் யூ கேன் டூ இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். Today's 1 lakh of expenditure will not be the same 1 lakh after 10 years, right? In about 10 years time that will be equivalent to about 2.2 lakhs or 2.4 lakhs. So now these are all the critical phases in life. இப்போ எடுக்கிற சரியான டெசிஷன் ஒரு தவறான டெசிஷன் will influence the rest of their lives. அதனால தான் இந்த 40s நம்ம எடுத்து பேசுகிறோம். Hi viewers, this is Sivaramakrishnan, Chartered Accountant, founder and CEO at Syndication. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை பற்றி நம்ம பேச போகிறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் 90 balls 100 runs to win இருக்குது. Got about 5 wickets on hand, 5 wickets are down already. Now இப்போது பேட்ஸ்மேன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கொஞ்சம் டொக்கு வச்சு விளையாடிட்டு கடைசி 5 ஓவர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு பேட்ஸ்மேன் நினைக்கிறார். யூ நோ வாட் த ரிசல்ட்ஸ் வில் பி, ரைட்? கொஞ்சம் அங்கங்கே சிங்கிள் தட்டி கொண்டு வந்துட்டு கடைசி 4-5 ஓவர் வின் பண்ணலான்னு வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, லாஸ்ட் 5 overs 30 balls on hand and you got about 50 runs to win, right? அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது there is so much of pressure that something goes wrong, right? Alternatively, if the batsman standing there start planning எப்படி நம்ம ஆடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அந்த கடைசி 15 ஓவர், அந்த கடைசி 5 ஓவர் அது க்ரூஷியல் வெரி க்ரூஷியல் ஓவருங்கிற சந்தேகமே கிடையாது. பட் அந்த கடைசி 5 ஓவர் எப்படி விளையாடுறாங்க, அது பீஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, எப்படி விளையாடுறாங்கிறது அந்த 36வது ஓவர்லேருந்து 45 ஓவர் வரைக்கும் எப்படி விளையாடுறாங்கிறத பொறுத்து கடைசி 5 ஓவர் அமையும் இல்லையா? இன்ஃபேக்ட் இஃப் தே பிளேட் ப்ராப்பர்லி தே கேன் வின் த கேம் in those 10 overs itself. 60 பாலில் 100 அடிச்சிடலாமே அந்த விதத்தில். இதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக கதையை சொல்கிறேன்னா, there is an important phase in everybody's life, in their working life. என்ன அப்படின்னா, when they turn into the important 40s. Yes, 40 years of age. Between 40 to 50 இருக்கு இல்லையா, that's a very important phase in life when somebody sets the tone for a happy retirement. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, how do they invest, what do they do ங்கிறது such an important thing. Forget the 20s, forget the 30s, 40s plays such a very crucial role. Now, in an average Indians, உன்னோட ஃபேமிலியில் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கே இருக்குது அசட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 40, 42, 43 வயசு. ஏன் 40, 45 ஸ்பெசிஃபிக்காக எடுத்து பேசுகிறோன்னா, இந்தியாவில் ஒருத்தர் ஒரு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போன பிறகு அவர் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறாரா இப்போல்லாம் யோசிக்கிறாங்க இல்லையா? முன்னாடியில் என்ன இதோட பாட் சம்திங் முக்கியமாக அதாவது கல்யாணம் பண்ணிப்பார், வீடு கட்டிப்பாருன்னு சொல்கிற மாதிரி ஒரு கல்யாணம் ஆகிற சமயத்தில் பிஃபோர் 30 they book an apartment. Probably when they turn 25, 26 they book an apartment. அண்ட் அதனுடைய ஹோம் லோன் ரீபே பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் அதாவது 36 வயசு ஆச்சு. 36 வயசு ஆகிற சமயத்தில் they suddenly realize that now கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்தாச்சு, அவர் ஒரு குழந்தைய 2 குழந்தைய பிறந்தாச்சு. when they come close to 40, now the family demands a larger apartment. முன்னே இருந்த 2 bedroom apartment போகல, they would like to go for a 3 bedroom apartmentங்கிற பொழுது now they are in a dilemma whether to go for a 3 bedroom apartment holding the first apartment, right? So now these are all the critical phases in life. இப்போ எடுக்கிற சரியான டெசிஷன் ஒரு தவறான டெசிஷன் will influence the rest of their lives. அதனால தான் இந்த 40s நம்ம எடுத்து பேசுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய அசட் அலோகேஷன் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும். ஒரு 40s டிப்பிக்கல் இந்தியனில் 40, 42, 45 இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா about 80 to 85% of their assets will be in real estate இல்லையா? ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ ஏதோ ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கலாம், பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். ஒரு ஹோம் லோன் இருக்கலாம், அந்த ஹோம் லோன் முடிச்சிருக்கலாம், ஆர் இந்த மிடில் ஆஃப் த ஹோம் லோனாக இருக்கலாம். I am talking about a typical upper middle class or middle class family. So now with that on hand, let's say 85% of their entire net worth in real estate, the balance 15% எங்கே இருக்கும் அப்படின்னா
அவங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டோ ஒரு ஹெச்டிஎஃப்சி ஏஜென்ட்டோ ஒரு ஐசிசி ஏஜென்ட் யாராவது இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு என்டோமெண்ட் பாலிசி போட சொல்லி அதில் போட்டிருக்கிறதுனால பேலன்ஸ் இருக்கிற 15%ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6% வந்து ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் உட்காந்துருக்கும், ஈடு பாலிசியில் என்டோமெண்ட் பாலிசியில் உட்காந்துருக்கும். மீதி இருக்கிறது சொச்சம் மிச்சம். Against parents might say invest in stocks, do not invest in stocks. Many of these families will have about 5% exposure towards stocks or mutual funds such as those. So largely 100% of their assets and maybe some fixed deposits. So look at it this way, an apartment in whichever city you are living in, and the city or apartment plus endowment policies plus some fixed deposits and stocks or mutual funds left over, right? Now apartments growth rate enna pathina answer about maybe if at all it's growing maybe 3 to 4%, fixed deposit about 5%, and endowment policy about again 5%. On an average eduthu pathina the futuristic growth rate of the person's net worth stands at roughly about 4 to 5%. இல்லையா? இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இப்படி இருக்காங்க இல்லையா? இப்போது நான் சொல்ல போகிற முக்கியமான ஒரு பாயிண்ட் நல்லா கவனிச்சு கேளுங்க. Now somebody came to us and said that they need a corpus of 3.6 crores for retirement. எதுக்கு 3.6 crores சார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு கையில் ஒரு வீடு இருக்குது, கார் இருக்குது, பசங்களாம் செட்டில்டு. இந்த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபா செலவு, அப்போ வருஷத்துக்கு 1.12 lakh செலவு, ரைட்? Now 12 lakhs into 30 years எடுத்தோன்னா 12 lakhs into 30, 3.6 crores. Now if I have got 3.6 crores on hand, I'll be able to retire happily அப்படின்னு சொன்னார். That man was in the middle of 40's. ஆனால் உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை விட்டுருக்கார். ஒரு பூஷ்ணிக்காக சொல்லுவாங்க இல்லையா, அதை விட்டுருக்கார். என்ன விஷயம்னா, today's 1 lakh of expenditure will not be the same 1 lakh after 10 years, right? In about 10 years time that will be equivalent to about 2.2 lakhs or 2.4 lakhs. அப்போது இன்ஃப்ளேஷனுங்கிற காம்பவுண்ட் விட்டுட்டார். அப்போ நம்ம தேவைப்படுற என்ன இப்போ இந்த தருணத்தில் 40's இருக்கும்போது நமக்கு எவ்வளோ ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எவ்வளோ தேவைங்கிறது தெரிஞ்சுக்கிறது such an important thing. இப்போ நீங்கள் லெட்ஸ் சே ட்ராவலிங் ஃப்ரம் மெட்ராஸ், நீங்கள் நார்த்தில் போகிறீங்களா, சவுத்தில் போகிறீங்களா, வெஸ்ட்டில் போகிறீங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், என்ன டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டெஸ்டினேஷன் என்னென்னு தெரியாமல் if you keep traveling, let's say for about 200 kilometers, நீங்கள் where are you going to reach, right? If you're going to be traveling towards west direction போனீங்கன்னா probably will be hitting Bangalore from Chennai, right? So likewise in other directions, so on and so forth. அந்த மாதிரி நம்ம டெஸ்டினேஷன் என்ன, டெஸ்டினேஷன் வந்து அந்த எந்த பாயிண்டில் ரீச் பண்ண போகிறோம். Are we going to reach the destination of retirement at the age of 55 or 58, and what's the corpus required for retirement நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். இப்போது let's say somebody is age of 45ன்னு வச்சுப்போம். At the age of 45 his monthly expenses is 1 lakh per month. Now if inflation rate had to be 7.5%, if his entire corpus is growing at a rate of only 4% per annum, how much he needs at the point of retirement. Let's say he is going to retire at the age of 58ன்னு வச்சுப்போம். அதாவது 40 வயசு 45 வயசில் இருக்கிற 58 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு கையில் வந்து அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா இன்றைக்கி மாதம் செலவு. இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் ரேட் we are taking at 7.5% எடுத்துனோம்னா 58வது வயசில் கையில் எவ்வளவு கார்பஸ் இருந்தால் he can retire without any further earning for the rest of his life. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கார்பஸ், அந்த கார்பஸ் வச்சுட்டு அவர் ஃபர்தர் ஏர்னிங்ஸே இல்லாமல் அந்த கார்பஸ்லேருந்து கேன் லிவ் ஆன் த கார்பஸ் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா எவ்வளோ தெரியுமா? நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நம்ம முன்ன சொன்ன கணக்கில் பார்த்தீங்கன்னா 58 to 85 years ரிட்டையர்மெண்ட் போட்டோம்னா கார்பஸ் will be only about 3.6 crores, isn't it? But that's not the case. How much is required? 13.18 crores is required. 13.18 கோடி 13.18 crores is required at the point of retirement at the age of 58. நல்லா புரிஞ்சுங்க. 13.18 crores தேவைப்படுது. Such a large corpus. Now if he comes to know that this is the corpus that is required at the age of 45, I wonder if he'll have an heart attack, right? But இதில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். அவர் ரிட்டையர்மெண்ட் 58 65 ஆக்குறது அர்த்தமே இல்லை இல்லையா? அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டே சொல்ல வேண்டாமே. 85 வயசு வரைக்கும் நம்ம ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சின்னு எடுத்திருக்கோம், அதுலேயும் மாற்றுறது அர்த்தம் இல்லை. அப்போ இதில் தான் மாற்ற முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கோப் எங்கே அப்படின்னா இந்த 4% ஃபியூச்சரிஸ்டிக் growth rate 4% எடுத்திருக்கோம் இல்லையா? Let's just make some calculations. If we are changing the futuristic growth rate from 4% to 10% per annum, now his growth rate and his whatever he has saved and invested grows at 10% from now, that is from the age of 45 to till the age of 85, then the corpus that he requires at the point of retirement at the age of 58 எவ்வளோ வேணும் தெரியுமா? It is only 6.25 crores. நல்லா யோசிச்சு பாருங்கள். முதல்ல when it was growing at about 4%, the requirement was as much as 13.18 crores. Now when the corpus is growing at about 10%, the requirement is only 6.25 crores, right?
So that makes a whole world of difference. Now let's look at it like this. இப்போ இவருக்கு வந்து let us say he has got about கையில் வந்து with all this whatever he has saved, he has got 1 crore of savings on hand ன்னு வச்சுப்போம். With 1 crore of savings on hand கையில் இருக்கு, அந்த 1 கோடி இதே ஒரு 10% வளர்றதுன்னு வச்சுட்டோம்னா இந்த 1 crore becomes 3.45 crores at the point of retirement, right? At the point of retirement, this 1 crore becomes 3.45 crores. Now 6.25 crores requirement minus the 3.45 crores, the balance that is required is 2.79 crores, as you can see here, 2.79 crores. The 2.79 crores our and the 58th year achieve பண்றதுக்கு he has to invest about 81 lakhs today, or on a monthly basis about 88,000 rupees. 88,000 rupees on a monthly basis. Now this simple statistics and mathematics. Problem in society is that people don't, there are two challenges. One, destination and தெரியிறதில்ல. Destination தெரியாதனாலே people live in lot of insecurity or financial insecurity. ஒரு kind of financial stressல இருந்துட்டு இருக்கும். அந்த financial stress receive பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படின்னா 2 விஷயம் செய்யணும். ஒன்று, number 1, understand what your destination is, right? Number 2, devise a path to reach that destination in a logical manner. So destination வந்து இப்போ இந்த destination பார்த்தீங்கன்னா we calculated here that for somebody at the age of 45, if his money can grow at 10% per annum, then he needs a corpus of 6.25 crores அப்படின்னு பார்த்தோம். 6.25 crores ரீச் பண்ணுறது இன்றைக்கி அவர் வந்து 88,000 மாதம் இன்வெஸ்ட் பண்ணலாம், கையில் 1 கோடி ரூபா இருந்தால் அதை இன்வெஸ்ட் பண்ணிடலாம் இல்லையா? எங்கே இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத முக்கியம் இந்த இடத்துல. 10% ரிட்டர்ன் தரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாருன்னா 10% போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். ஸோ ப்ரீ டேக்ஸ் கேன் பி about 11 to 12% வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் பண்ணாருன்னா வரும்னு சொன்னாலே, இப்போ இந்த பேக்ரவுண்டில் நான் சொல்கிறதுனால கவனிச்சு கேளுங்க. இப்போ 4% வரக்கூடிய ரிட்டர்ன் வரக்கூடிய அவென்யூஸ் என்ன? இட் கேன் பி perhaps your property, I don't know if apartment is growing, apartment வளர்றதுன்னு வச்சாலும் கூட அதில் 4% எடுத்துக்கலாம். சரி, அப்புறம் endowment policies, fixed depositsலாம் எடுத்தோம்னா 4% வச்சுக்கலாம். அப்போ 13 கோடி தேவை இல்லையா? ஆனால் நமக்கு 13 கோடியில் ரீச் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி அ டிஃபிகல்ட் சேலஞ்ச். அப்படிங்கிற பொழுது 10% வளர்க்கணுங்கிற பொழுது this is the important point in life when one shift the gears. அதாவது நம்ம தோனி விளையாடும்போது சடனாக கீரை ஷிஃப்ட் பண்ணுவார், பார்த்துருக்கீங்களா? சென்ட்ரலுக்கு கீரை ஷிஃப்ட் பண்ணுவார் பார்த்து. அந்த மாதிரி இதில் கீரை ஷிஃப்ட் பண்ண வேண்டிய சமயம் என்ன கீரை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்கவே வேண்டாம். நீங்கள் செய்யாமல் இருந்தால் அந்த ரிஸ்க்கு. இது செய்யாமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் டேக்கிங் அ வெரி பிக் ரிஸ்க் இன் லைஃப். என்ன செய்யணும் அப்படின்னா அசட் அலோகேஷனை மாற்றணும். அசட் அலோகேஷன் மாற்றும் பொழுது இப்போது உங்களோட 85% ஆஃப் யுவர் ரேதர் 95% ஆஃப் யுவர் ஆசட்ஸ் ஆர் க்ரோயிங் அட் லெஸ் தேன் இன்ஃப்ளேஷன் ரேட். ஒரு சிம்பிள் சேஞ்ச் ஒன்று பண்ணுங்கள். சிம்பிள் சேஞ்சில் கொஞ்சம் கஷ்டமான சேஞ்ச் தான். இஃப் 50% ஆஃப் யுவர் ஆசட்ஸ் can grow at more than inflation rate, right? 50% of your assets can grow at more than inflation rate. அதாவது 10% தரக்கூடிய இடங்களில் உங்களுடைய more than 50% of your assets are invested, and all your future assets are going to be invested in avenues that can give you more than 10% per annum. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் கையில் இருக்கிற காசு வந்து ஒரு 10%க்கு மேலே ரிட்டர்ன் தரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து உங்களுடைய ஃப்யூச்சரில் வரக்கூடிய இன்கமையும் நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு மேலே ரிட்டர்ன் தரக்கூடிய இடங்களில் நீங்கள் ப்ராக்ரெசிவ்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் அசட் அலோகேஷன் மாறிடும். இப்போ எப்படி நம்ம இருக்கிற அசட் அலோகேஷன் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை நீங்கள் விற்றுட்டு வெளியில் வாங்கலாம் நான் சொல்லலை, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்ல வருது என்னன்னா, ஒரு let's say you got an idle land parcel which is not growing, get out of that land parcel, or an idle extra second apartment that you have which is perhaps something that you're not using, அது வளரல, அதை எக்ஸிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதை எக்ஸிட் பண்ணிவிட்டு உங்களுடைய க்ரோயிங் அசஸில் கொண்டு வாங்க. அது தவிர மாதாந்திர பேசிஸில் சிம்பிள் திங் தட் யூ கேன் டூ இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கார்பஸ் கெட்ஸ் பில்ட். இப்போ 88,000 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் இடத்துல பார்த்தோம் இல்லையா, அது ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் அசட்ஸ் பண்ணுறவரை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த அசட் அலோகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் யூ ஆர் ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் த லாஸ்ட் 5 years ஆஃப் த கேம். யூ ஹேவ் அ பீஸ்ஃபுல் செட் ஆஃப், இன்ஃபேக்ட் கேம் இஸ் ஆல்ரெடி ஒன். By the time you come close to 50-55, because உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 10% இல்லை, அதில் வந்து 13-14% இருக்கும். ஒருவேளை இதே சேம் கான்டெக்ஸ்ட்டில் நான் சொன்ன இதே விஷயங்கள், அதாவது 88,000 மாதம் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பொழுது அவர் 14% ஏர்ன் பண்ணிட்டு வந்தார்னா, 14% ஏர்ன் பண்ணார்னா, he is prepared for his retirement. 45 வயசுலேருந்து ஒரு 54-55 வயசுலேயே இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஸோ த கேம் இஸ் ஆல்ரெடி ஒன் இல்லையா? ஸோ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம இந்த 40ஸ்ங்கிறது ஒரு வெரி வெரி க்ரூஷியல் பீரியட். 40 to 50ங்கிறது வெரி க்ரூஷியல் பீரியட். இந்த பீரியடில் ப்ராப்பராக நம்ம அசட் அலோகேஷன் மிக்ஸை மாற்றி ஹையர் ஈல்டிங் அசட்ஸ், அதாவது ஹையர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய அசட்ஸில் நம்ம ஷிஃப்ட் பண்ணோமானால், தென் we can settle down for a wonderful the last
few hours of our working life and a fantastic golden age of retirement. அப்போது இந்த மாதிரி படிப்படியாக நம்ம மேலே போகிறதுக்கு செய்ய வேண்டியது அசட் அலோகேஷனை நம்ம மாற்றி கொண்டு வர வேண்டியது. எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அசட் அலோகேஷன் மாற்றணும்னு சொன்னீங்க, எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸில் நேராக இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு உச்சிதம் இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட அட்வைசரை நாடி அவருடைய துணை கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் தரக்கூடிய பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது மூணுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதற்கு மீறி உங்களுக்கு மேலே ஃபண்ட்ஸ் இருக்குமானால் வேறு அதர் அவென்யூஸ் டு இன்வெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அது தவிர கமர்ஷியல் அசட்ஸ்லாம் இருக்குது, கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் அசட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்த ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்த விஷயங்கள். முதல்ல இந்த பேஸை பில்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் சம் அண்ட் சப்ஸ்டன்ஸ் 40s if you are careful then you'll have wonderful retirement. Therefore please look at your asset allocation mix and create a worthwhile large corpus which will help you retire peacefully. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது காரணம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு பல கேள்விகள் இந்த 40ஸ்ல இருக்கிறவங்க, 40, 45, 50ஸ்ல இருக்கிறவங்க பல பேர்கள் 55-58 வயசில் வந்து எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண வராங்க. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா அவங்களோட லைஃப்பில் இருக்கிற பெரிய சேலஞ்சு, அவங்க ஆல்ரெடி தே ஆர் கைண்ட் ஆஃப் இன்ட்டு த ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 ஹவர்ஸில் இருக்கிற மாதிரி அப்பயும் மாற்ற முடியும், சேஞ்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை அவங்க 45 வயசு 40 வயசு எங்ககிட்ட வந்திருந்தார்கள், ஆனால் அவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாங்கள் ஆக்கியிருக்கோம். ஸோ அந்த விதத்தில் தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவசியமாக நீங்கள் 40ஸ்ல அசட் அலோகேஷன் மாற்றி ஹேவ் வண்டர்ஃபுல் லைஃப் அஹெட். தேங்க்யூ.